ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இயேசுவை போல வாழ்வதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். சுவிசேஷத்தின் 5 சாராம்சங்களிலே பாவம் இல்லாத வாழ்வு இயேசு வாழ்ந்தார் என்பதை குறித்து நாம் தியானிக்கிறோம். இந்த இயேசுவை போல நாம் வாழ எந்தெந்த மாதிரி அவருடைய அடிச்சுவடுகளை எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி இப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு மர்ச்சன்ட், அதாவது விலை உயர்ந்த கற்களை விற்கக்கூடிய ஒரு மர்ச்சன்ட் இருந்தார். அவரிடம் பல கற்கள், அதாவது விலை மதிப்பு மிக்கக்கூடிய ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ் அவர்கிட்ட நிறைய இருந்தது. ஆனால் அவருக்கு மனசு இல்லை. எதுக்கு அப்படின்னா, இந்த ப்ரிஷியஸ் ஸ்டோனை விற்று சாப்பிட்றதுக்கு மனசு இல்லை. அவர்கிட்ட நிறைய கற்கள் இருந்தாலும் அந்த நிறைய கற்களை விற்பதற்கு மனதே இல்லாதனால ஹி வாஸ் ஸ்டார்விங், அதாவது கஷ்டப்படுற மாதிரியே இருந்தார். அவ்வளவு வைரம் வஜ்ரம் எல்லாத்தையும் வச்சுருந்தா கூட அவர் ஏதோ ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ஒரு நல்லபடியாக நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாருன்னா வாழலை. ஏன்னா அந்த கற்களை விற்கக்கூடிய மனசு வரல. அப்போ அவருடைய ஃப்ரெண்டு ஒரு நாள் அவர் வீட்டுக்கு வராரு. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னையா இவ்வளோ ஏழ்மையாக இருக்கிற மாதிரி இருக்குது, சாப்பிட்ற கூட எதுவும் வசதி இல்லாத மாதிரி கஷ்டப்படுற மாதிரி இருக்கிற அப்படின்னா, இவர் சொன்னார், இல்லை என்கிட்ட மதிப்புமிக்க கற்கள் பல இருந்தாலும் விற்க மனசே இல்லையா, அதனால் நான் விற்காமலே இருக்கிறேன் அப்படின்ன உடனே, அதை இப்படி இருந்ததுனால பட்டினியாக இருக்க பாருங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே இந்த நண்பர் சொன்னார், என்கிட்டே 2 கல் தான் இருக்குது, ஆனால் 2 கல் தான் இருக்குது, அந்த 2 கல் எனக்கு நல்லா சாப்பாடு போடுது அப்படின்னாரு. என்ன கல் அப்படின்னாரு. இல்லை, மாவு அரைச்சி விற்கிற வேலையை பார்க்குறேன், 2 ஆட்டோர்களில் 2 கல் இருக்குது, அந்த 2 கல் அரைக்கிற மாவை வச்சு எனக்கு தேவையான சாப்பாடு கிடைக்குது, என் குடும்பத்துக்கு தேவையான வருமானம் கிடைக்குது அப்படின்னு சொன்னார். அதாவது இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் இந்த 2 வகையான விசுவாசிகள் இருக்கிறாங்க. ஒரு விசுவாசி எப்படின்னா, நிறைய வஜ்ரக்கல், இந்திரன், நீலம் எல்லா ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸையும் வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதாவது ப்ரீ டெஸ்டினேஷனை பற்றி பேசுவாங்க, சாவரனிட்டி பற்றி பேசுவாங்க, லார்ட்ஷிப் பற்றி பேசுவாங்க, இன்னும் சொல்ல ராப்சரை பற்றி பேசுவாங்க, எஸ்கட்டாலஜி, எக்லிசியாலஜி, நெமட்டாலஜி, இப்படி எல்லா வேத கோட்பாடுகளை பற்றியும் பேசுவாங்க. நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் அவங்க பஃப்டப் ஆகிருப்பாங்களே தவிர பில்டப் ஆகிருக்க மாட்டாங்க, உப்பி போயிருப்பாங்களே தவிர வலிமையாக இருக்க மாட்டாங்க. எந்த சத்தியத்தையும் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தாத கிறிஸ்தவ கூட்டம் இன்றைக்கி நிறைய மெகா சர்ச்சஸ், பெரிய பெரிய இடத்துலையும் ஆழமான சத்தியங்கள், பல காரியங்கள் பயிற்சிக்கப்படுகிறது, போதிக்கப்படுகிறது, நல்ல விஷயம். ஆனால் பிரச்சனை எங்கே அப்படின்னா, இந்த மாதிரி விலையுயர்ந்த கற்களை வாங்கி வச்சு பயன்படுத்தாமலே இருக்கக்கூடிய ஒரு கூட்ட விசுவாசிகள். இன்னொரு கூட்ட விசுவாசிகள் எப்படின்னா, அவன் எந்த சத்தியம் அவனுக்கு கிடைக்குதோ அதை உடனே அபியாசப்படுத்தி தன்னை பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய இன்னொரு வகையான விசுவாச கூட்டம். நாம் எந்த கூட்டத்தில் இருக்கோங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இயேசுவை போலங்கிற சத்தியம் எப்படி அப்படின்னா, இந்த சீரீஸ் ஆஃப் டீச்சிங் எப்படின்னா, இந்த வஜ்ரக்கல் மாதிரி சேர்த்து அல்லது இந்த ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸை சேர்த்து வச்சிருக்கிற மாதிரி அப்படியே இயேசுவை பற்றி என்ன கேட்டோம், இயேசுவை போல் மன்னிக்கணும்னு கேட்டோம், இயேசுவை போல் தாழ்மையாக இருக்கணும்னு கேட்டோம், இயேசுவை போல் அக்செப்ட் ஈச் அதர்னு கேட்டோம், இயேசுவை போல் பீஸ் மேக்கர்ஸ்னு கேட்டோம். இதெல்லாம் கேட்டு இன்னும் ஸ்டார்விங் ஆகக்கூடிய வாழ்க்கைக்கு நம்ம அழைக்கப்படலை. எந்த சத்தியத்தை கேட்டோமோ அந்த சத்தியத்தை நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பேசிக்காக கிறிஸ்டியன்ஸ் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் என்னென்னா, கம் அவுட் ஆஃப் அவர் ரிலீஜியஸ் கம்ஃபர்ட் ஜோன். அதாவது கிறிஸ்தவ மதத்தை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரணும். எப்படி எல்லா பிரசங்கமும் கேட்குற மாதிரி பிரசங்கம் கேட்குறது, எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சுக்கு போகிற மாதிரி நானும் சர்ச்சுக்கு போகிறேன், எல்லா கிறிஸ்மஸே கொண்டாடுற மாதிரி கிறிஸ்மஸ் கொண்டாடுறேன், எல்லா ஈஸ்டர் நியூ இயர் இப்படியே போகுது. ஆனால் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும், போன வருஷம் உங்கள் பிள்ளை என்ன படிச்சுது, 6th, இப்போது 7th படிக்கிறா. போன வருஷம் நீங்கள் என்னவா இருந்தீங்க, கிளர்க்காக இருந்தீங்க, இப்போது ஹெட் கிளர்க்காக இருக்கீங்க. போன வருஷம் உங்களுக்கு எவ்வளோ சம்பளம், அது மாதம் ஒரு 50,000 வந்துச்சு, இப்போ 1 லட்சத்துக்கு மேலே வாங்குறேன். போன வருஷம் உங்கள் பையன் எப்படி இருந்தான், அவன் வேலை பார்த்துட்டு இருந்தான், இப்போ கல்யாணமாகி அமெரிக்காவில் செட்டில் ஆகிருக்கான். அப்போ நல்லா கவனிங்க, எல்லாத்துலேயுமே ப்ராக்ரஸ் இருக்குது, எல்லாத்துலேயுமே வளர்ச்சி இருக்குது. ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கையில் வஜ்ரக்கல், இந்திரநீலம் இதெல்லாம் வச்சு கூட்டிக்கிட்டே இருக்கிறோமே தவிர எதையாவது விற்று சம்பாத்தியம் பண்ணி சரீரத்தை அல்லது கிறிஸ்துவ வாழ்க்கையை பில்டப் பண்ணோமா அப்படின்னா அங்கே தான் யோசனை. கிறிஸ்துவ சத்தியங்கள் எல்லாமே கேட்பதற்காக, நம்ம அறிவை வளர்ப்பதற்காக மாத்திரமல்ல, ஹெட்டிலிருந்து ஒரு அடி கீழே இறங்கி இருதயத்திற்கு வந்து அப்படியே நம்ம வாழ்க்கையில் இதை அபியாசப்படுத்த வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் இந்த சத்தியம் வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, ஒரு அனாலஜி, அதை ஒரு சத்தியமாக இல்லை, ஒரு அனாலஜியை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள்.
இயேசு சீஷர்களை கரைக்கு போக சொல்கிறாரு. அவங்க ஒரு நாள் இரவு புயல் அதிகமாக அடிக்குது, போட்டில் வந்துட்டுருக்கிறாங்க, நடு கடலில் வந்து நிற்கிறாங்க. இங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது, தண்டு வலிக்கிறாங்க, மிகவும் கடினமாக இருக்குது, புயல் அடிக்குது. இப்படி புயல் அடிச்சுட்டு இருக்கும் பொழுது இந்த புயலின் மத்தியில் இயேசு, அந்த இரவில் புயலின் மத்தியில் இயேசு அந்த தண்ணியின் மேலே நடந்து வருகிறார். அப்படி நடந்து வரும்பொழுது இந்த சீஷர்களில் 12 பேரும் போட்டில் இருக்கிறாங்க. 12 பேரும் போட்டில் தான் இருக்கிறாங்க. தண்டு வலிக்கிறதுனா என்னன்னு அவங்களுக்கு தெரியும், இந்த கடல் எப்படி கொந்தளிக்கும்னு அவங்களுக்கு தெரியும், இந்த இரவு என்ன மாதிரி ஒரு கடினமான இரவுன்னு அவங்களுக்கு தெரியும். அப்படி தெரிந்திருந்த போது அந்த 12 பேரில் ஒரே ஒரு சீஷன் பேதுரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இயேசுவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு. என்ன வார்த்தை சொல்கிறாரு? மத்தேயு 14வது அதிகாரம் 25வது வசனத்தில், இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து. நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கிறோம்? இயேசுவை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இப்போ இயேசு கடல் மேலே நடக்கிறார். இப்போ பேதுரு கடல் மேலே நடக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்படி தானே இருக்கு வசனம். என்ன சொன்னார்? இயேசு கடலின் மேல் நடந்து. 25வது வசனம். 28வது வசனம் என்ன சொல்லுது? நான் ஜலத்தின் மேல் நடந்து. நீங்கள் தண்ணி மேலே நடந்து வரீங்களா? இப்போ இதே மாதிரி நானும் தண்ணி மேலே நடந்து வரணும். எப்படி வர்றது? இப்போ இந்த கேள்வி கொஞ்சம் பின்னணி யோசிங்க. புயல் அடிக்குது, காற்று பலமாக இருக்குது, அலைகள் சீறிக்கொண்டிருக்குது, இரவு நேரம், இவ்வளோ பெரிய பிரச்சனையின் மத்தியில் இயேசு கடலின் மேலே நடந்து வரார். அப்போ எப்படி சொல்லலாம்? பிரச்சனை மேலே இன்னும் சொல்லப்போனால் இயேசுவை பிரச்சனைகள் மேற்கொள்ளவில்லை, பிரச்சனைகளை இயேசு மேற்கொண்டு நடந்து வரார். தண்ணி அலையடிப்பது இயேசுவை நிறுத்தலை, ஆனால் அலைக்கு மேலே இயேசு நடந்து வர. இதை பார்த்த உடனே பேதுரு யோசிக்கிறாரு, நானும் நடந்து வரட்டுமா? என்னை அழுத்துகிற பிரச்சனைக்கு மேலே, அல்லது அந்த பிரச்சனைக்கு பிரச்சனை கொடுக்குறவனா, அல்லது அந்த புயலை நான் அழுத்துறவனா நடந்து வரணும் ஆண்டவரே. இன்றைக்கி நம்ம உலகத்தில், இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கையில் பல புயல்கள் நம்மளை அமுத்துகிறதாகவும் நம்மளை அழுத்துகிறதாகவும் இருக்குது. we are being oppressed by lot of storms. நிறைய புயல்கள் நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளை உறைந்து போக செய்கிறது. வாழ்க்கையில் கொஞ்சம் கூட அசையவே இல்லாமல் முன்னேறவே முடியாமல். ஏன்னா அந்த கப்பலில், கடலில், இந்த போட் அப்படி தான் இருந்துச்சு. அவங்க தண்டு வலிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனாலும் அவங்க இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் போக முடியாது, நடு கடலில் நிற்கிறாங்க. பலமுறை நீங்களும் அப்படி யோசிக்கலாம், என் போட்டும் அப்படி தான் பிரதர், நடு கடலில் நிற்குது, நானும் எவ்வளவோ தண்டு வலிச்சு பார்க்குறேன், ஐ எம் ஜஸ்ட் கீப் ஆன் ரோயிங் த போட் பட் நாட் ஈவன் மூவிங். அப்படி மூவ் ஆகாமல் இருக்குதா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம இயேசுவை பார்க்கணும். இயேசு என்ன பண்ணார்? இந்த புயலுக்கு மேலே அவர் நடந்து வந்தார். அப்போ அதை மாதிரி நானும் நடக்கணும். எப்படி? இந்த அனாலஜி, இந்த எடுத்துக்காட்டை இப்படி பாருங்களேன். ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு பேதுரை நோக்கி, அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். வான்னு அவர் சொன்ன உடனே பேதுரு இறங்கும் போது சீஷர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? சூப்பர்ரா, போயிட்டோம், ஏசுக்கு அப்புறம் நீ தான் நடக்க போகிற அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. பேதுரு பார்த்து, மாமியார் யாருனே உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு இருப்பார் ஒருத்தர். இன்னொருத்தர் சொல்லி, பேதுரு எங்கே பாரு, அக்கா என்ன சொல்லுவாங்கடா, அக்காட்ட போய் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்ட்டு இருப்பாங்க. இன்னும் நம்ம அந்திரையா சொல்லியிருப்பே, அன்னி கோவப்படுவாங்கடா, நீ பாட்டுக்கு போகிற, ஏதாவது ஆகிட்டுன்னா அன்றைக்கி என்னடா பதில் சொல்ல முடியும்? அப்போ எல்லாரும் இப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே மாமியார் ஜுரமாக இருந்தது வேறு கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ எல்லாரும் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பேதுரு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, காலத்துக்கு வெளியில் வச்சிருப்பார், அங்கே ஒருத்தன் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துருப்பான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்றா சொன்னால் கூட பேதுரு என்ன பண்ணார் அப்படின்னா, போட்டை விட்டு காலை வெளியில் வச்சார். இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த மதம் அப்படிங்கிற போட்டை விட்டு காலை வெளியில் வைக்கணும். இப்படிலாம் மன்னிச்சுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், கிறிஸ்து மாதிரிலாம் மன்னிச்சுட்டு இருந்தால் அவ்வளோதான், அவனை பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் உங்கள் போட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க. இல்லை சும்மா சமாதானம் பண்ணுறங்கிறத, அவனால் உனக்கு எவ்வளோ நஷ்டம் வந்துச்சு தெரியுமா, நீ போய் இப்போ சமாதானத்துக்கு போகிறாங்க, பைத்தியக்காரன்னு சொல்லுவான். இப்படி போட்டில் சொல்லுவாங்க நிறைய பேர். இந்த மாதிரி போட்டை விட்டு வெளியில் வருவதற்கு நீங்களும் நானும் தயாராக இருக்கணும். அப்படி வா என்ற வார்த்தையை கேட்டு அந்த ஒரு வார்த்தையின் மேலே விசுவாசம் வச்சு அவரை நோக்கி பார்த்து போட்டை விட்டு வெளியில் வந்தான் பார்த்தீங்களா, அவன் மட்டும்தான் இயேசுவுக்கு அடுத்தபடியாக தண்ணியில் நடந்தான். அவனுக்கு அப்புறம் இருந்த 12 பேரில், இவனை தவிர்த்து அந்த 11 பேரில் ஒருத்தர் கூட கடைசி வரைக்கும் தண்ணியில் நடந்ததா இல்லை. ஐ மீன், தப்புன்னு நான் சொல்ல வரல, ஆனால் வாழ்க்கையும் இப்படித்தான்.
புயல் உங்களை மேற்கொள்ள வேண்டுமா இல்லை புயலை நீங்கள் மேற்கொள்ள வேண்டுமா என்பது நீங்கள் போட்டில் இருக்கிறீங்களா, போட் விட்டு வெளியில் வாரீங்களாங்கிறது தான். போட்டுக்குள்ளே இருந்த யாருமே புயலை மேற்கொள்ளவில்லை. போட்டை விட்டு யார் இறங்குனாங்களோ, போட்டுங்கிறது ஒரு கம்ஃபர்ட் ஜோன். நீங்கள் தண்ணியில் விழுந்தால் கூட போட்டை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா திருப்பி தண்ணியில் விழுந்தாலும் போட்டில் ஏறிடு. ஆஸ் லாங் அஸ் யூ ஆர் இன் த போட், யூ ஆர் இன் த சேஃபர் ஜோன். நீ போட்டில் இருக்கிற வரைக்கும் நீ தப்பிச்ச. ஒரு கப்பலே உடஞ்சி விழுந்திருந்தா கூட அங்கே இருக்க ஒரு மர துணுக்கையை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பீஸை பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி உங்களுக்கு கரைக்கு கொண்டு வந்துடும். அந்த மாதிரி போட் அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு பேதுரு வெளியில் வந்ததுனால தான் அவனால் இயேசுவை போல தண்ணியில் நடக்க முடிந்தது. கிறிஸ்தவ மதம் அப்படிங்கிற கம்ஃபர்ட் ஜோனை விட்டு, மற்றவங்க என்ன சொல்றாங்கிற கம்ஃபர்ட் ஜோனை விட்டு, இயேசு என்ன சொன்னார், வேதம் என்ன சொல்லுகிறது, வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே நான் கீழ்ப்படிவேன் அப்படிங்கிற உறுதியோட உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் போட்டை விட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா இயேசுவை போல நீங்களும் தண்ணியில் நடக்க முடியும். அதுக்காக தண்ணியில் பீச்சில் நடங்க நான் சொல்ல வரல. இயேசுவை போல பிரச்சனைகளுக்கு மேலே மேற்கொண்டு வாழ்கிற வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழத்தான் இயேசு நம்மளை அழைக்கிறார். என்னை போல என்னை பின்பற்றுங்கள், என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். எல்லா காரியத்தையும் நம்ம கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு கடைசியாக இந்த வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கை அமைவதற்கு ஒப்பு கொடுங்கள். இயேசுவை போல வாழ முடியும். தொடர்ந்து தியானிப்போம், செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கேட்ட சத்தியங்களை அப்பியாசப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்கள் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. தலையில் இறங்கிய சத்தியம் இருதயத்திற்கு இறங்கி ஆண்டவரே, நாடி நரம்பு எல்லாம் இது ஆண்டவரே அப்பா பாய்ந்து ஓட எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. இயேசுவை போல நாங்கள் நடக்க வேண்டுமென்றால், இயேசுவை போல ஆழங்களை மேற்கொள்ள வேண்டுமென்றால், இயேசுவை போல புயலை நாங்கள் மேற்கொள்ள வேண்டுமென்றால், எங்களுடைய மதம், எங்களுடைய பாரம்பரியம், மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், ஒப்பீனியன் ஆஃப் அதர்ஸ், இந்த மாதிரி கட்டுகளில் இருந்து ஆண்டவரே இந்த போட்டில் இருந்து நாங்கள் வெளியில் வர உங்களுடைய வார்த்தையை மேலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கட்ட நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.